வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாமரனின் குரல் லோகேஷ். எலெக்ஷன் தேர்தல் மிகவும் நெருங்கி வர்ற இந்த சூழல்ல இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு. இன்னும் உங்களை சுத்தி இதுவரையில் புதிதாக கட்சி ஆரம்பித்த சிலரும் சில ஸ்டாம்பட் கட்சிகளும் மக்கள் பணியை செய்யாமல் இனிமே இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்துறதுக்காகவும் மத்திய அரசோடு கூட்டு சேர்ந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகளும் உங்களை இனிமே இந்த பருந்தை போல சுழல ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துடாம உங்களுடைய குரல் மேலும் வழிவடை செய்வதோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசினுடைய திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்க செய்யும் வகையிலும் மேலும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் ஒரு தகுதியான கட்சி மீண்டும் திமுக வருவதை மட்டுமல்லாமல் ஏமாற்றக்கூடிய கட்சிகளை நீங்க அப்புறப்படுத்துங்க. மீண்டும் திமுக வந்தா இன்னும் நிறைய சலுகைகளை நீங்க பெற போறீங்க. இன்னும் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிற சலுகைகளை தமிழக முதல்வர்கள் எல்லாமே இரட்டிப்பாக்கியிருக்காரு. நிச்சயமாக சொல்வதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்திருக்கிறார் கடந்த 5 ஆண்டுகள்ல. ஆகவே இந்த திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும்ன்றதுலாம் இல்லை, மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் லாஸ்ட் டைம் வாங்கின எம்எல்ஏ சீட்டை விட இந்த முறை அதிகமான தொகுதிகளை அவர்கள் வாங்குவாங்க அப்படின்னு நம்புகிறோம். குறைஞ்சபட்சம் 180 200 தொகுதிகளை வாங்குவதற்கான எல்லா வல்லமையும் தகுதியும் அந்த கட்சிக்கு இருக்கிறது. எனவே அந்த மாதிரி கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரமோ உங்களுடைய வாழ்வாதாரமோ உயர்வதற்கு நீங்கள் துணை புரிஞ்சுக்கணும்.